ஹலோ மக்களே, குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது புது கதைகளை கேக்குறது உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ மறக்காம நம்ம குட்டி தீவு கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமபுரத்துல இந்த வருஷம் பனி அளவுக்கு அதிகமா இருந்தது. சாயந்தரம் 6 மணிக்கே ஊரே நிசப்தமா மாறிடுச்சு. விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. புகைய தவிர வேற எதுவும் வரல. இன்னைக்கு ராத்திரி குழந்தைக்குள்ள என்ன சமைக்க போறேன்னு தெரியலையே. அம்மா, பசிக்குதுமா. இன்னைக்கு சுட சுட ஏதாவது குழம்பு வைமா. வெறும் கஞ்சி குடிக்க பிடிக்கலமா. அனாமிகா, வருத்தப்படாதம்மா. இருக்கிறத வச்சு ஏதோ ஒண்ணு செய். அன்போட குடுக்கற ஒரு பிடி சோறு கூட அமிர்தமா இருக்கும். அனாமிகா, எங்க வீட்ல கொஞ்சம் புளியம்பழம் இருந்தது. இது உனக்கு தேவைப்படுமேன்னு கொண்டு வந்தேன். இருக்கிற ஒரு சொரக்காயையும் மாமா கொடுத்த புளியம்பழத்தையும் வச்சு இன்னைக்கு ஒரு மேஜிக் குழம்பு பண்ணிட்டேன். அடடே, தாளிப்பு கூட இல்லாம இவ்ளோ ருசியா இருக்கே. அனாமிகா, நீ சமைச்சது வெறும் சாப்பாடு இல்லம்மா, இது அன்பால செஞ்ச அமிர்தம். வெளியில பனிக்காத்து அடிச்சாலும் அந்த சின்ன வீட்டுக்குள்ள அன்புங்கிற கதகதப்பு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துடுச்சு. பாத்தீங்களா நண்பர்களே, விடாமுயற்சியும் அன்பும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம். அடுத்த கதையில சந்திப்போம். டாடா, பை பாய். பார்த்தீங்களா நண்பர்களே, கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நிற்கிறது தான் உண்மையான அன்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய 3D அனிமேஷன் கதைகளை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சிவமணி. டாடா, பாபாய்.